எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்கவும் சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் ஆற்றல்மிக்க செயலாளர் அருமையண்ணன் KPK அவருடைய ஆலோசனைப்படி குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் 2ஆம் பதவி ஊராட்சி உறுப்பினர்களுக்கு புதிதாக உறுப்பினர் அட்டை வழங்க வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சிறப்பு வாய்ந்த நம்முடைய ஆற்றல்மிக்க மாவட்ட கழக செயலாளர் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற சோழிங்கநல்லூர் பகுதியுடைய செயலாளர் அருமையண்ணன் குமார் அவர்களே, அவரோடு வருகை தந்திருக்கின்ற ஆத்தூர் பொதுக்குழு உறுப்பினர் அருமையண்ணன் வரதராஜன் அவர்களே, மாவட்ட இளைஞரணியுடைய செயலாளர் அன்பு தம்பி லோகேஷ் அவர்களே, மாவட்ட வர்த்தக அணியினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் தனசேகரன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி அன்பு சகோதரி இளவரசி நாகப்பன் அவர்கள், வருகை தந்திருக்கின்ற இந்த பகுதியுடைய கிளைக்கழக செயலாளர்கள், ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் பாஸ்கர் அவர்களே, இந்த பகுதியுடைய பெரியவர் நம்ம எல்லாம் விட்டு சென்றிருந்தாலும் கூட அவருடைய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற பெரியவர் ஆசீர்வாதத்தினுடைய அன்பு மகன் ரவி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்திருக்கின்ற இந்த பகுதியுடைய செயலாளர் ஊராட்சி மன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கோவிந்தராஜ் அவர்களே, அன்பு அண்ணன் ரங்கநாதன் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, ஸ்ரீமந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை இந்த பகுதியிலே இருந்து ஒருங்கிணைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் ஏமத் குமார் அவர்களே, கிளைக்கழகத்துடைய செயலாளர் ஸ்ரீமன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற கலைப்பிரிவுடைய ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் ராமகிருஷ்ணன் அவர்களே, இங்கு வருகை தந்திருக்கின்ற பெரியவர்களே, மகளிர் அணியைச் சேர்ந்த தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் ஒன்றிய கழகத்தின் சார்பிலும் ஊராட்சி கழகத்தின் சார்பிலும் நன்றி இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்ம எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் கழக உறுப்பினர்களுக்கு அட்டை வழங்கி சிறப்புரையாற்றுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து செயல்பட்ட அத்தனை கிழக்கழக செயலாளர்களுக்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தலைவர் புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி கழகத்தின் பொதுச் செயலாளர், சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க சென்னை புறநகர் மாவட்டம் குன்றத்தூர் கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட 2ஆம் கட்டளை இந்த உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சியை முன்னிலையிலிருந்து நடத்தி கொண்டிருக்கும் குன்றத்தூர் ஒன்றிய கழகத்தின் ஆற்றமிக்க செயலாளரும் ஒன்றிய குழு உறுப்பினரும் அருமை சகோதரர் KP இயேசுபாலம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு சேர்த்துக் கொண்டிருக்கும் சோழிங்கநல்லூர் தெற்கு பகுதி கழகத்தின் ஆற்றமிக்க செயலாளர் V குமார் அவர்களே, ஆலந்தூர் பொதுக்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் S வரதன் அவர்களே, மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணியின் செயலாளர் அருமை தம்பி லோகேஷ் என்கின்ற லட்சுமிகாந்தன் அவர்களே, வர்த்தக அணியின் செயலாளர் தம்பி தனசேகர் அவர்களே, இந்த ஊராட்சியின் துணைத் தலைவர் அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்களே, ஊராட்சியின் உறுப்பினர் கோவிந்தராஜ் அவர்களே, தம்பி ராமகிருஷ்ணன் அவர்களே, ஏமந்த் அவர்களே, ஸ்டீபன் அவர்களே, ரங்கநாதன் அவர்களே, ரவி அவர்களே, பிரகாஷ் அவர்களே, சங்கர் அவர்களே, சுதாகர் அவர்களே, நித்யானந்தம் அவர்களே, ஸ்டீபன் ராஜ் அவர்களே, இனியம்மா தர்மலிங்கம் அவர்களே, செல்வம் அவர்களே, சகுந்தலா அவர்களே, வளர்மதி அவர்களே,
பொன்னம்மா அவர்களே, வசந்தி அவர்களே, சுந்தரி அவர்களே, இளையராணி அவர்களே, குட்டியம்மா அவர்களே, காயத்ரி அவர்களே, அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பரணிபுத்தூரிலிருந்து நாகப்பன் அவர்களே மற்றும் கழக முன்னோடிகளே, கழக இளைஞர்களே, பெரியவர்களே, டி செல்வம் அவர்களே, குமார் அவர்களே, சரவணன் அவர்களே, ஜெய் அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, பாஸ்கர் அவர்களே, செல்வம் அவர்களே, கிளை கழகத்துக்கு உட்பட்ட நிர்வாகிகளே, இந்த ஊராட்சிக்கு உட்பட்ட நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்க பெரியவர்கள், மகளிர்கள், கழக முன்னோடிகள் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கழகத்தின் இந்த உறுப்பினர் சீட்டு நமக்கு வழங்க சொல்லி கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒவ்வொரு கிளை கழகமாக சென்று இந்த உறுப்பினர் சீட்டை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார். அந்த உத்தரவை ஏற்று இன்றைக்கு இந்த இரண்டாம் கட்டங்களில் இன்றைக்கு ஒவ்வொரு கிளையாக வழங்க வேண்டும் என்று நான் இன்றைக்கு வருகை தந்து உங்களுக்கு இந்த உறுப்பினர் சீட்டு வழங்க இருக்கிறோம். தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் அதிக உறுப்பினர் கொண்ட இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா இந்த துவங்கப்பட்ட இந்த இயக்கத்தின் அண்ணன் கழகத்தின் பொதுச் செயலாளர் 2,06,00,000 உறுப்பினர் கொண்ட இந்த இயக்கம் தமிழகத்தில் பெரிய கட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உறுப்பினர் சீட்டு வழங்குவதற்கு, இந்த உறுப்பினர் சீட்டை நம்ம வைத்துக் கொள்வது, இந்த கழகத்தில் உறுப்பினராக இருப்பதற்கு, நம்ம இது போன்ற கரவேஷ்டி கட்டிக் கொள்வதற்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது, மிகவும் மரியாதையாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை உங்களை போல ஏழைகளுக்கும் இது போன்ற சின்ன சின்ன கிராமங்களில் மக்களுக்கு எந்த ஒரு அநீதியும் நடந்துவிடக்கூடாது, மக்களுக்கு எல்லா திட்டங்களும் கிடைக்க வேண்டும், மக்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 1972 அக்டோபர் மாதம் இந்த கட்சியை துவங்கினார். துவங்கின நோக்கம் என்னவென்றால் ஏழைகளுக்கு, விவசாயிகளுக்கு, மீனவர்கள் மக்களுக்கு, அனைத்து மக்கள் சமுதாயத்திற்கும் தமிழகத்தில் இருக்க அனைத்து வசதிகளும் கிடைக்க வேண்டும், மேல்மை அடைய வேண்டும், அண்ணாவுடைய கொள்கையை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும். அதனாலதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கழகத்தை துவக்கினார். இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் தமிழகத்தில் அதிக ஆட்சி ஆண்ட ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இன்னைக்கு எல்லாரும், இன்னைக்கு பாஸ்கர் கூட இருக்கிறாருன்னா இந்த கட்சியில் இருப்பாங்க, அவர் துணைத் தலைவர் இருக்கிறார், கோவிந்தராஜிற்கோ ஒரு உறுப்பினர் இருக்கிறார், நானும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு ஒன்றிய கவுன்சிலர் இயேசுபாதம். சாதாரண ஒரு கிராமத்தில் பிறந்த விவசாய குடும்பத்தில் சாதாரண ஒரு வேலை செய்தவங்களாம் இன்னைக்கு இங்க பகுதி செயலாளர், முன்னாள் கவுன்சிலர், இது போன்றவங்க எல்லாம் இருக்கிறாங்க. காரணம் என்னவென்றால் இந்த அதிமுக தான் இது போன்ற ஒரு செயல் நடக்கும், இது போல மேல ஒரு பதவிக்கு வர முடியும். இன்னைக்கு ஆண்டு கொண்டு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாராவது வர முடியுமா? ஒரு தாழ்த்தப்பட்டவங்களை யாராவது வர முடியுமா? இன்னைக்கு ஏசுபாதம் ஒன்றிய கழக செயலாளர் வந்திருக்கிறாரு. கட்சியினுடைய நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க வீட்டில் இருக்கிற தலைவரமா வந்திருக்காங்க. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரும் வர முடியாது. அவங்க அப்பா இருந்தாரு, கருணாநிதி இருந்தாரு, முதலமைச்சர் இருந்தாரு, கடைசி வரைக்கும் இருந்துட்டு போனாரு. அதுக்கப்புறம் அவங்க புள்ள வந்திருக்கிறாரு. இன்னைக்கு இன்னொரு அவங்களுடைய மகன் வந்திருக்கிறாங்க. நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி இப்பவே அவர் தான் வருவாருன்னு சொல்லிடுறாங்க. இதுதான் அந்த கட்சியினுடைய இலக்கு. அவங்க எவங்க வருவாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இந்த கட்சியில யார் வருவாங்கன்னு சொல்லவே முடியாது. நாளைக்கு நீங்க உள்ள உட்காந்து கூட இந்த இயக்கத்தில் இந்த ஊராட்சி மன்றத்தில் தலைவராக வரலாம், நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வரலாம், ஏன் எந்த பொறுப்புக்கு ஒன்னாலும் வரக்கூடிய ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். நீங்க யோசித்து பாருங்க. இன்னைக்கு நாட்டினுடைய ஆட்சியை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட கட்சியினுடைய இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விலைவாசி எல்லாம் உயர்த்தி இருக்கிறது. அவங்க வாக்கு சேகரிக்கும் போது, வாக்குறுதி கொடுக்கும் போது, தேர்தலில் என்ன சொன்னாங்க, மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராமல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நடந்துப்போம்னு சொன்னாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்களா? வந்து 3 ஆண்டு ஆகுது. 3 ஆண்டுல 3 வாட்டி மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க, பால் விலையை உயர்த்தி இருக்கிறாங்க, பஸ் கட்டணத்தை உயர்த்திருக்காங்க, அரிசி விலை உயர்ந்து இருக்குது. இது போன்ற விலைகள் எல்லாம் உயர்த்தி இருக்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம்,
குடித்து 65 பேர் கள்ளக்குறிச்சியில் இறந்துக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பெருசாகவே ஆக்கல, பத்திரிகையும் மீடியாவில் எதுவுமே இன்னைக்கு வரல. அதே போல் எங்கே பார்த்தாலும் சட்ட ஒழுங்கு வெட்டி மடியிறாங்க, அதை பற்றியே இது இல்லை. சென்னையிலலாம் பெரிய பெரிய தலைவர்களெல்லாம் வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் யோசித்து பாருங்க. அதே போல் எங்கே பார்த்தாலும் கஞ்சா, ஸ்கூலில் கஞ்சா வைக்கிறாங்க, காலேஜிலே கஞ்சா வைக்கிறாங்க, எங்கே பார்த்தாலும் ஹாஸ்டல் நடத்தினா அதில் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறாங்க. சர்வசாதாரணமாக நடமாட்டமாகி போகுது. இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் சீர்கெட்டு போகிறதுக்கு காரணம் இந்த திராவிட மாடலாக இருக்கின்ற திமுக ஆட்சி தான் இதுக்கு மெயின் காரணமே. இதெல்லாம் யோசித்து பாருங்க. இதையெல்லாம் மறைப்பதற்கு அவங்களுடைய விளம்பரம், அவங்க விளம்பரப்படுத்திக்கின்னு அதனால தான் அவங்க ஆட்சி நடத்த முடியுது. மக்களுடைய பிரச்சனை, அவங்களுக்கு யாருன்னா மக்கள் இன்னைக்கு வாக்களித்திருக்கிறாங்கன்னா அவங்க நல்லது செஞ்சதுனால அவங்களுக்கு வாக்களிக்கவில்லை. அவங்க கூட்டணியை வைத்துக்கொண்டு ஒரு ஜாலாக் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு வாக்கு குறைந்தாலும் போன வாட்டியை விட வாக்கு நம்ம அதிகம் தான் பெற்றிருக்கிறோம். அதே அவங்க போன வாட்டியை விட குறைவாக தான் பெற்றிருக்கிறாங்க ஓட்டு. நான் குறைவாக பெற்று ஆனால் ஜெயிச்சிட்டாங்க. இதெல்லாம் சிந்திக்க வேண்டும். அடுத்து வருகின்ற தேர்தல் எதுவாக இருந்தாலும், ஊராட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அது மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நீங்க எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை நிறுத்துகிறதோ அவர்களுக்கு நீங்க ஆதரவு தர வேண்டும், அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த உறுப்பினர் சீட்டு வைத்துக் கொள்வதில் நீங்கள் பெருமையாக உங்களுக்கு இருக்கும். காரணம் என்னவென்றால், இந்த இயக்கம் துவங்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவரை போல ஒரு நல்ல மனிதர் இந்த நாட்டில் கிடையாது. அதே போல புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எவ்வளவோ சம்பாதித்தார்கள், எவ்வளவோ பதவியில் இருந்தாங்க, போகும்போது எதையும் எடுத்துன்னு போல அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி கொண்டு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாராவது ₹1 ஒரு சின்னது விட்டுட்டு போவாங்களா? அவங்களுக்கு வாரிசு இருக்குது, அவங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, குடும்பம் இருக்குது, எல்லாம் அவங்களே எடுத்துட்டு போவாங்க. இந்த நாட்டு மக்களுக்கு எதுவும் கிடையாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வேர்வை சிந்தி சம்பாதிச்சார். அவருடைய சொந்த உழைப்பில் சம்பாதிச்சு அந்த கட்சிக்கும் செலவு பண்ணாரு. இன்னைக்கு அவர் சம்பாதிச்சு சேர்த்து வச்சத இன்னைக்கு ராமாபுரத்துல பெரிய தோட்டத்தை ஏழை எளிய மக்கள், கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டு இன்னைக்கு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க. நீங்க யோசித்து பாருங்க. அதே போல ஜானகி அம்மா ஸ்கூல் அங்க அடையாறுல சத்தியசூரிய அப்படியே கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்க பார்ட்டி ஆபீஸ் ஏடிஎல்கே பார்ட்டி ஆபீஸ் அவங்களுக்கு அப்படியே விட்டு போயிட்டாங்க. டி நகர்ல ஒரு இடம் இருக்குது, அப்படியே கொடுத்து போயிட்டாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு யாருமே கிடையாது, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு யாரும் கிடையாது, வீட்டுக்கு போனாங்க. நம்ம தான் பிள்ளைங்களா நினைச்சு, நம்மளதான் குடும்பமா நினைச்சுன்னு இருந்தவங்க. அந்த இயக்கத்துல நம்ம இருப்பதற்கு பெருமை, அதுல உறுப்பினராக இருப்பதற்கு நம்ம எல்லாம் பெருமைப்பட வேண்டும். நீங்கள் யோசித்து பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் எதுவும் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் அதுல மன உடைச்சலோட நீங்க அந்த ஆட்சியில மந்திரியாகவும் எம்பியாவும் எம்எல்ஏவா இருக்கிறாங்க. இவனுங்களே தான் இருக்க முடியுமா? இவனுக்கு பின்னாடியே தான் நம்ம கை தட்டி நிற்கணுமா? இவங்களுக்கே தான் நம்ம ஜாகரா தட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வருகின்றது. 2024 கண்டிப்பாக மாறும். நீங்கள் எல்லாம் அதை மாற்றக்கூடிய சக்தி உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக மாற்றுவீங்க என்று இந்த கிராமத்தில் நின்று கொண்டு சொல்கிறேன். நீங்கள் அதே போல இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இளைஞர்களை அழைக்க வேண்டும். நீங்க வந்துக்கிறீங்க எல்லாம் பெரியவங்க, உங்களுடைய மகனுங்களை, உங்களுடைய அண்ணன் பசங்க, உங்களுடைய தங்கச்சி பசங்க, உங்களுடைய இருக்கிற பிள்ளைகளை இதில் எடுத்து சேர்க்க வேண்டும். சேர்த்தீங்கன்னா தான் நம்மளுடைய வெற்றி பெறுவதற்கு ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருக்கோம்னா காரணம்னா நம்மளாம் ஒரு வாக்களிக்கிறோம். நம்மளுடைய இளைஞர்கள் வேற கட்சியில போய் போட்டுறாங்க, தெரியாம வேற நோட்டாக்கள் போலலாம் வாக்களிக்கிறாங்க. நீங்க எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும், யாரை எதுக்கும் போடக்கூடாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் துவக்கி அதிமுக இரட்டை இலைக்கு வாக்களிங்கள் தம்பி என்று சொல்ல வேண்டும். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம குறைஞ்சிருக்கிற ஓட்டு மேல கூடி நம்ம வெற்றி பெற முடியும். இன்னைக்கு குறையுதுன்னா அந்த இளைஞர்களுடைய ஓட்டு குறைஞ்சிருக்குது. அந்த இளைஞர்களை குறைவதற்கு நம்ம கிட்ட இருந்து ஒன்று சேர்க்க வேண்டும். அதற்கு இந்த ஊர்ல கிளை கழகத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்க்க வேண்டும். துணைத் தலைவராக இருக்கிற பாஸ்கர் அதை பார்த்துக் கொள்ள வேண்டும், கோவிந்தராஜ் பார்த்துக் கொள்ள வேண்டும், ரவி இருக்கிறாரு போன்ற கழக முன்னோடிகள் நீங்க எல்லாம் பார்த்துக்கணும். இளைஞர்கள் இன்னொரு சேர்க்க வேண்டும். அதே போல ஒரு பூத்துக்கு 9 பேர், அந்த பூத்துல வாக்காளர்கள் இருப்பாங்க. ஒரு பூத்துல 1000 வாக்குகள் இருப்பாங்க. அந்த 1000 வாக்குகள்ல 9 பேரை தேர்ந்தெடுத்து
தலைவர், துணைத் தலைவர் 2 பேரு, செயலாளர், இணை செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர் 9 பேரை இப்பவே சேர்த்து வைத்து நம்ம வருகின்ற தேர்தலுக்கு அவங்கள அடித்தளமாக வைத்துக் கொண்டு அந்த 9 பேரை வைத்துக் கொண்டு வாக்குகளை சரி செய்து பார்த்து நம்ம அடுத்தது வெற்றிக்கு என்ன தேடி தர வேண்டும் என்று நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். உழைத்து தான் நம்ம 2026 மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி அண்ணனுடைய தலைமையில் அமைப்போம் என்று சொல்லி இந்த கூட்டத்தை இவ்வளவு ஏற்பாடு செய்த இந்த ஊராட்சி கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய கழக நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Clap